திரு பழ நெடுமாறன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பழ நெடுமாறன். தற்போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செழியன் காலமாகி இருக்கிறார். உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். மூத்த தலைவரும் சிறந்த நாடாளுமன்ற சாத்தியமான இரா செழியன் அவர்கள் மறைந்த செய்தி அனைவருக்கும் ஆழ்ந்த துயரத்தை அளித்துள்ளது. சில நாட்களுக்கு முன்னால் தான் அவருடைய 95வது பிறந்த நாளில் கட்சி வேறுபாடு இல்லாமல் தமிழக தலைவர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்தினையும் பாராட்டையும் தெரிவித்தார்கள். இவ்வளவு விரைவில் அவர் மறைவார் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. அறிஞர் அண்ணாவுக்கு மிக நெருக்கமான தம்பியாக திகழ்ந்தவர். நாடாளுமன்றத்தில் முத்திரை பொறித்த அகில இந்திய தலைவர்களில் அவரும் ஒருவர். அதிலும் குறிப்பாக அவசர நிலை காலத்தில் நாடாளுமன்றத்திற்குள்ளேயே அவர் அதற்கு எதிராக செய்த வீர முழக்கம் இன்றைக்கும் அனைவராலும் நினைவு கூறப்படுகிறது. அஞ்சாமை அவருடைய உடன் பிறந்ததாகும். அதே நேரத்தில் ஜனநாயக பண்பாடுகளை கட்டிக்காத்த பெருமையும் அவருக்கு உண்டு. அவர் விரும்பியிருந்தால் ஜனதா அரசாங்கத்தில் எந்த பதவியை வேண்டுமானாலும் அவர் பெற்றிருக்க முடியும். ஆனால் பதவி எதுவும் விரும்பாமல் ஜனநாயக கடமையாற்றுவதில் தன்னுடைய வாழ்நாளை அவர் கழித்தவர்.